අපේ කෘතවේදීත්වය ඔබතුමාට ආරාධනා කරනවා ඊළඟ කෙටි අදහස් දැක්වීමට යාපනයේ දිස්ත්‍රික් පාර්ලිමේන්තු මන්ත්‍රී සුමන්තිරන් මැතිතුමනි ඔබතුමාට. வணக்கத்துக்குரிய தந்தை அனுர பெடேரா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஒரு சிற்றுரையாற்றுவதற்காக யாழ் மாவட்டத்துக்கான பாராளுமன்ற உறுப்பினர் திரு சுமந்திரன் ஐயா அவர்களை என்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சுப சந்தியாவக். குட் ஈவினிங் எவ்ரிவன். இந்த வேளையிலே விசேடமாக இந்த வாரத்திலே வடக்கு கிழக்கிலே மக்கள் போரின் இறுதி கட்டத்திலே நிகழ்ந்த கொடூரங்களை நினைத்து இழந்தவர்கள் நினைத்து நினைவு கூறுகிற இந்த சந்தர்ப்பத்திலே நாட்டின் தலைநகரத்திலே இப்படியான ஒரு நிகழ்வை அவர்களோடு சேர்ந்து இந்த கொடூரமான போரிலே மரணித்த அனைவருக்காகவும் நாங்கள் இந்த நிகழ்வை நிகழ்த்துவது மிக ஒரு முக்கியமான திருப்பு முனை என்று நான் நினைக்கிறேன். I think it is a turning point to have an event like this in the capital city while people in the north and the east commemorate this event this week, remembering those who died in the last stages of what we call the war. Even after 15 years that such an event is happening is something that we need to be glad about. 15 வருடங்கள் ஆன பிறகு கூட இப்படியான ஒரு நிகழ்வு நடப்பது அந்த திருப்பு முனையின் ஆரம்பம் என்று நான் நினைக்கிறேன். 2010ஆம் ஆண்டு முதலாவது ஆண்டு நினைவு கூறல் நாங்கள் எதிர்நோக்கி இருந்த போதுதான் நான் முதலாவதாக பாராளுமன்றத்துக்கு வந்து ஒரு உரையாற்றினேன். அந்த வேளையிலே கற்றுக்கொண்ட பாடங்கள் நல்லிணக்கத்துக்கான ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது. அந்த ஆணைக்குழுவினுடைய ஒரு பரிந்துரை ஒரு குறித்த தினத்திலே தேசிய துக்க தினமாக அனுஷ்டிக்க வேண்டும் என்பது. நாங்கள் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்கள் அந்த யோசனையை வரவேற்றோம். அதிலே நாங்கள் சேர்ந்து அதில் ஈடுபடுவோம் என்று சொல்லி இருந்தோம். ஆனால் இதுநாள் வரைக்கும் அது நிகழவில்லை. 2 வருடங்களுக்கு முன்னர் காலிமுகத்திடலிலே மக்களாக ஒரு மக்கள் போராட்டத்தை நடத்தின போது ஒரு நிகழ்வை செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு மரணித்த அனைத்து இலங்கையர்களுக்குமாக இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. When the LLRC made a recommendation that there must be one particular day of the year to commemorate as a national day of mourning, we who represent the north and the east welcomed that suggestion, and we said we will participate in such an event. Unfortunately, that hasn't happened. The government hasn't done it. But even though late, today we have this event happening. Of course, 2 years ago, people themselves commemorated an event at Golface Green when the Aragalaya happened, and we shouldn't forget that. I was asked to speak only a few words, but it's a momentous occasion, and I wish to bring greetings from the grieving people from the north and east and express their gratitude to those who have organized this event. It is somewhat of a solace that for them to know that their brethren in the south of the country too are willing to grieve with them. And I must tell you, we too grieve with those who lost their loved ones in this part of the country during these 3-decade war. வடக்கு கிழக்கிலே இருந்து மக்களுடைய நல்லெண்ணத்தை இந்த வேளையிலே அவருடைய பிரதிநிதியாக உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். தங்களுடைய
வேதனையிலே நீங்களும் பங்கு கொள்கிறீர்கள் என்பது அவர்களுக்கு இந்த வேளையிலே ஒரு சிறு சந்தோஷத்தை என்று சொல்ல முடியாது, ஒரு அவகாசத்தை மனதிலே கொடுக்கும். அதே போல அவர்கள் சார்பாக தெற்கிலே இந்த கொடூர யுத்தத்திலே விட்டு வைக்க விரும்புகிறேன். நன்றி. යාපනයේ දිස්ත්‍රික්ක පාර්ලිමේන්තු මන්ත්‍රී සුමන්තිරන් මැතිතුමනි ඔබතුමාට ස්තුතිය. කොළඹ දිස්ත්‍රික්කයේ හිටපු පාර්ලිමේන්තු